Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. இப்படி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே அந்த கிரீஷ்மா ஷாரான் கேஸ் தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து ஜூஸில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்து ஒரு பையனை சாகடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து யங்கஸ்ட் கிரிமினல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஜெயிலில் வந்து அனுப்பிச்சு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கேரளாலேயே யங்கஸ்ட் இவங்க தான், 24 வயசு பொண்ணு. அந்த கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இது வந்து இருக்கிறதுலே ரேரஸ்ட் ஆஃப் ரேரு, இவங்க வந்து ஒரு சாத்தான், அந்த வேர்டே லிட்டரலாக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, இது வந்து விக்கெட் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேவா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பானது. இது ஃபேக்டை பேஸ் பண்ணி கிடையாது, உண்மையை பேஸ் பண்ணி கிடையாது, எவிடன்ஸை பேஸ் பண்ணி கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே இது வந்து சும்மா மீடியா ட்ரையல் நடத்தி ஊரில் இருக்கிறவங்களாம் நான் தான் தப்பு பண்ணேன்னு முடிவு பண்ணி கொடுக்கப்பட்ட தண்டனை. அதனால இந்த தண்டனையை ஓவர் ரூல் பண்ணும், இதை அக்செப்ட் பண்ணுங்க, இந்த தண்டனை சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் விட அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தமிழ்நாட்டு பொண்ணு, என்ன எப்படி கேரளாவில் வந்து இப்படி தண்டனை கொடுக்க முடியும், ப்ளஸ் தப்பு நடந்ததுமே வந்து தமிழ்நாடு, எப்படி வந்து கேரளாவில் ஒரு கோர்ட் தண்டனை கொடுக்க முடியும், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் அதெல்லாம் தான் என்னென்ன பாயிண்ட் அவங்க சொல்லி அப்பீல் பண்ணியிருக்காங்கிறது சொல்ல போகிறேன். ஹைகோர்ட் இதை அக்செப்ட் பண்ணியிருக்குது. ஓகேவா, இந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கேன், இந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் வந்து உங்கள் மாமாவுக்கு தண்டனை செய்ததுக்கு உடந்தையாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேவா, என்ன தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணதுக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் அனுப்பிச்சிருந்துச்சு அந்த கோர்ட். ஓகேவா, ஒரு 1 மந்த் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி நடந்திருக்குமா, இப்போ நம்ம இதை பேசணும். இப்போ அந்த மாமாவையுமே வந்து அந்த 3 வருஷம் தண்டனை வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தான் சொல்கிறேன், என்ன நடந்துட்டு இருக்கு கேரளாவில் என்னன்னு கேட்குறீங்க. அதில் இன்னைக்கு வீடியோவில் அதை தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம எப்போவுமே வந்து ஒரு கேஸ், ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே அதுதான் ஃபைனல்னு நினைப்போம். நோ, இந்தியாவில் அது ஃபைனல் கிடையாது. அதுக்கப்புறமும் அந்த கேஸ் போக வாய்ப்பு இருக்குது. இந்த மரண தண்டனை கிரீஷ்மாக்கு இருக்கிறதுக்கான, கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ எப்படி இது நடந்திருக்குது, எப்படி கோர்ட் இது மறுபடியும் அக்செப்ட் பண்ணியிருக்குது, இது என்ன கோர்ட்டுங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டிங்களா? ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை பற்றி தெரியாதவங்களுக்கு இருக்க மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ மஸ்ட் பி லிவிங் அண்டர் த ராக் அப்படின்னு. இன்டர்நெட்டுக்கே வராமல் நான் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கேஸ் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரீஃப். ஷாரான் அப்படிங்கிற ஒரு பையன், கிரீஷ்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, 2 பேரும் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் இருக்கிறப்ப 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்டரில் இருக்காங்க. கிரீஷ்மா வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஷாரான் வந்து கேரளாவில் இருக்காங்க. 2 பேருக்கும் வீட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் தான். ஆனால் அது 2க்கு நடுவில் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர் வந்துடுது. பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், 2 குடும்பங்கள். ஸோ இதில் வந்து ஷாரானும் கிரீஷ்மாவும் லவ் பண்ணிருக்காங்க. கிரீஷ்மா வந்து ஒரு அலையன்ஸும் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிரீஷ்மா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண பார்த்துருக்காங்க. பட் ஷாரான் விடலை, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கிரீஷ்மாவுக்கு வந்து கல்யாணம் நெருங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதை ஷாரான் கிட்ட சொல்லலை. அடுத்து கல்யாணம் ஆக போகுது. இதை முடிஞ்ச அளவுக்கு ஷாரான் வந்து எப்படி இவனை டிஸ்போஸ் பண்ணலாம், இவனை பாய் சொல்லலாம், இவனை லவ் பண்ணுறேன் லவ் டார்ச்சர் பண்ணிருக்கான்னு முடிவு பண்ணிட்டு கிரீஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஷாரான் வந்து நிறைய முறைகள் அவனை வந்து கொலை செய்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. டைரெக்டாக கொலை செய்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. சொல்லி பார்த்தாங்க, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் வந்து விஷத்தை கொடுக்குறது. அப்புறம் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஷாரானுக்கு வந்து ஜூஸ் பிடிக்கல, கசப்பாக இருக்குதுன்னு கொட்டிட்டு அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஃபைனலி ஃபிசிக்கலாக இன்டிமேட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ரிடெக்ஸ்டில் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கிற இந்த பையனை தமிழ்நாட்டில் அந்த பார்டரை தாண்டி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு, வீட்டுக்கு வந்த இடத்துல இந்த ஏன் கேரளா தமிழ்நாடு முக்கியம்னா இதெல்லாம் தான் இப்போ கிரீஷ்மா வந்து அப்பீலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வர வச்சதுக்கப்புறம் இவங்களோட வீட்டில் வந்து இவங்க வீட்டில் அம்மா மாமா 2 பேர்கிட்டையும் சொல்லியாச்சு, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனால் நான் இதை முடிச்சுக்கிறேன், நான் வந்து இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர்மியில் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த ஷாரான்கிற பையன் வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி சைடு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கஷாயத்தில் விஷ மருந்தை கலந்து இவங்களுக்கு கொடுத்து குடிக்க வச்சிடுறாங்க. இப்படி குடிக்கிறப்போ தான் வந்து அவனுக்கு ஸ்டார்டிங்கில் கஷாயம் எனிவே வந்து கசப்பாக தானே இருக்கும். ஸோ பெருசாக கண்டுக்காமல் குடிச்சிடுறான். ஓகேவா, ஸோ இதை குடித்ததுக்கப்புறம் தான் இவன் மறுபடியும் ஊருக்கு திரும்பி போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வந்து ஒரு ஆர்கனாக ஃபெயில் ஆகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறான். கடைசியில் தான் வந்து இவன் ஒத்துக்கிறான்,
ஒருவேளை கிரீஷ்மா இத பண்ணியிருக்க முடியுமான்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். கிரீஷ்மா என்னதான் நடந்துச்சு? லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல என்னாச்சு? எப்படி நல்லா இருந்த பையன் திடீர்னு ஆர்கன் ஃபெயிலியர் ஒவ்வொன்னா ஃபெயில் ஆயிட்டு இருக்குது. இறந்து போறான்னு சொல்றப்ப தான், இவன் வந்து சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி கிரீஷ்மா வீட்டுக்கு போனேன். ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் டவுட். ஓகே, கிரீஷ்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. அடுத்து கிரீஷ்மாவ புடிச்சு விசாரிக்கிறப்ப தான் ஸ்டார்ட்டிங்ல அவங்க அங்க இங்கன்னு சுத்துனாலும், கடைசில இவங்க தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கிரீஷ்மா அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இந்த ஹார்பிக், லைசால் அந்த மாதிரி இருக்குல்ல, அத எடுத்து குடிச்சு, அவங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. அப்போ அவங்களோட மரண வாக்குமூலம், ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அப்பமே வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடுத்தத ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இது எல்லாமே நடந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு தான் கோர்ட் வந்து ப்ரொசீடிங்ல அதான் காப்பாத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து இது எல்லாத்தையும் நெய்யாற்றின் கரை அந்த மாதிரி ஒரு ஊரு. ஸோ அந்த ஊர்ல இருக்கிற கோர்ட் வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ தான் கடைசியில அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை. ஏன்னா வந்து இந்த பொண்ணு ஒரு சாத்தானின் உருவமா இருக்காங்கிற அளவுக்கு வந்து கோர்ட் சொல்றாங்க. ஏன்னா நீ லவ் பண்றான் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க. அவன வந்து வேணான்னு சொல்றதுக்கு பதிலா நீ அவன முடிச்சிரலாம். ஏன்னா ஃபியூச்சர்லயும் இவன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ யோசிச்சிருக்க. அதனால தான் நீ மறுபடியும் ஒரு டைம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கில்ட்ல ஐயோ தெரியாம ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டாங்க, ஒரு அவசரத்துல பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறுத்தலாம். ஆனா இவங்க மறுபடியும் பண்றது என்ன ஆகுதுன்னா, நீ வந்து ஒரு ஈவிலா இருக்க. ஒரு சாத்தான், ஒரு டெவில் அளவுக்கு நீ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்க. இது ரொம்ப பெரிய தப்பு. அதனால தான் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். இது வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். வேகத்துல கொலை பண்ணுவாங்க. நீ மறுபடியும் யோசிச்சு பண்றது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் வந்து குடுத்த தண்டனை தான் மரண தண்டனை. கேரளாலேயே யங்கஸ்டா மரண தண்டனை வாங்கின பொண்ணு இவங்க தான் அப்படின்னு சில பேர் இந்தியாவிலன்னு கூட சொன்னாங்க. பட் ஐம் நாட் ஷுர். பட் இந்த கேரளால இந்த பொண்ணு கன்ஃபார்ம் இதுதான் யங்கஸ்ட் பொண்ணு வந்து மரண தண்டனை வாங்கினாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அடுத்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. ஸோ இது வந்து நெய்யாற்றின்கரை கோர்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து அடுத்து ஹைகோர்ட் இன்னும் பெருசு. அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இப்போ ஹைகோர்ட்ல போய் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து இப்போ அதுதான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பொய்யா என் மேல ஸ்டார்டிங்ல இருந்தே ஆங்கிள் இருந்திருக்குது. அகெயின்ஸ்ட் ஃபேக்ட் அப்படிங்கிறாங்க. ஃபேக்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. உண்மை. ஃபேக்ட்டுங்கிறது அல்டிமேட் கரெக்ட்டா? அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. எவிடன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்குது. லாக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. எப்படி எவிடன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்குன்னு கேட்குறப்போ, யாராவது பார்த்தாங்களா? நான் விஷத்த குடுத்தேங்கிறத வந்து யாராவது ஐ விட்னஸ் இருக்காங்களா? இல்ல அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் ஆரம்பிச்ச டயத்துல இருந்தே இது ஒரு சென்சேஷனல் கேஸ் ஆயிடுச்சு. ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டே வந்து பாய் ஃப்ரெண்ட கொன்னுட்டா அப்படின்லாம் சொல்லி ஸ்டார்ட்டிங்ல இருந்து சென்சேஷனலைஸ் பண்ணி மீடியால போட்டு காமிச்சு, மக்கள் எல்லாம் அந்த பொண்ணுக்கு எதிரா திரும்பி, அது வந்து கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ கோர்ட் வந்து சுதந்திரமா செயல்படல. மீடியா வந்து இந்த பொண்ண வில்லின்னு காமிச்சு, வில்லிஃபை பண்ணி, ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி, கோர்ட் அதையே அக்செப்ட் பண்ணிடுச்சு. இது நியாயமான ட்ரையல் இந்த பொண்ணுக்கு குடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நாட் எ ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. இது ஒரு நியாயமான ட்ரையல் கிடையாது. கோர்ட் வந்து ஒரு நியாயமான தண்டனையை குடுக்கல. நியாயமான ட்ரையலே நடக்கல. அந்த கோர்ட்ல போயிட்டு ஒரு ஆதாரம் இதெல்லாம் நடக்கல. அந்த ப்ரொசீடிங்கே வந்து நியாயமா நடக்கல அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்ல அவனோட டிஷ்யூலயோ இல்ல பிளட்லயோ பாய்சனிங் இருந்ததுக்கான சாட்சியே கிடையாது. இவங்க விஷம் குடுத்து அந்த பையன் இறந்து போறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இட்ஸ் a லாங் டைம். அவன் ரொம்ப கொடுமையா அவன் இறந்து போனான். ஏன்னா வலியில வந்து துடிச்சு நாளாகி தான் இறந்து போனான். உடனே இறந்து போகல. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அவனோட போஸ்ட்மார்ட்டம்ல வந்து அவனோட உடம்புல வந்து எங்கேயுமே விஷத்தினால தான் இவன் இறந்தாங்கிறதுக்கு சாட்சி கிடையாது. ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆர்கன் ஃபெயிலியர்ல வந்து இவன் விஷம் தான் இது பண்ணிடுச்சுங்கிறதுக்கு சாட்சி இருக்கா? இல்ல. அடுத்து என்னன்னா, இவனோட ரத்தத்திலயோ இல்ல டிஷ்யூஸ்லயோ வந்து பாய்சனிங்கான சாட்சி கிடையாது. சயின்டிஃபிக்கா நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்னு சொல்றாங்க. அதனால தான் அவன் மரண தண்டனை குடுத்துருக்கோங்கிறாங்க. இது என்ன ரேரஸ்ட் ஆஃப் ரேர்? இது ஒண்ணும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து கப்புலுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு மாத்தி கொல்றதுங்கிறது நடந்துட்டு இருக்குது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிடையாது. அதனால இந்த மரண தண்டனையும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் கடைசில இருந்து அந்த லேக் ஆஃப் ஐ விட்னஸ் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் வந்து இவங்க கோர்ட்ல போய் ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்றாங்க. ஹைகோர்ட் இதை அக்செப்ட் பண்ணுது. ஒரு ட்ரையலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிர்மல குமரன் நாயர் அப்படிங்கிறவர் தான் வந்து கிரீஷ்மாவோட அங்கிள். நெய்யாற்றின்கரை கோர்ட் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, அவங்க மாமா வந்து குற்றவாளி. ஏன் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு விஷம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த பிளான் எல்லாம் வந்து இந்த பொண்ணு போடுறப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கிறது. விஷத்த வாங்கிட்டு வந்து குடுத்தது இவங்க தான். அந்த விஷத்த அவங்களுக்கு குடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த விஷத்தோட பாட்டில டிஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல, அதையும் இந்த மாமா தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து கொலைக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. இப்போ ஹைகோர்ட் வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. ஆனா ஹைகோர்ட் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பீல் இருக்குல்ல, இது இன்னும் வருஷக்கணக்கா போகும். அதுக்குள்ள அவங்க 3 வருஷம் உள்ள இருந்தே முடிச்சிடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து ஒருவேளை அவங்க தப்பு பண்ணலன்னு இருந்துச்சுன்னா, அப்போ அது பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கும்ல. அதனால இப்போ வந்து அவங்களோட ஜெயில் டெர்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பொண்ண வந்து கம்ப்ளீட்டா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இவங்க மேல இருக்கிற
குற்றத்தை அது அப்புறம் வந்து இந்த மரண தண்டனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இல்ல. இப்போ வந்து கோர்ட் என்ன கேட்டிருக்குன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து கேட்டிருக்குது. இப்போ இவங்கள நீங்க வந்து ஜெயில்ல போடணும். இப்போ வந்து இவங்களுக்கு மரண தண்டனை குடுக்கணுங்கிறதுக்கு, உங்ககிட்ட எல்லாம் இவங்க கேட்கறதுக்கெல்லாம் அகைன்ஸ்ட்டா எவிடன்ஸ் இருக்கா? ப்ராப்பரான ஒரு ட்ரையல் மறுபடியும் நடத்தலாமா? அப்படிங்கிற டோன்ல தான் இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரையல் வந்து நடக்க ஆரம்பிக்கும். February 19th அடுத்த ஹியரிங் இருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்து இதெல்லாம் போய் கோர்ட் வந்து இந்த செஷன் கோர்ட் வந்து கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்களாங்கிறத ஹை கோர்ட்ல செக் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்தியால இருக்கிற கேஸஸ் எல்லாம் பார்க்குறப்போ, இந்த மரண தண்டனைய வந்து குறைச்சு ஒரு ஆயுள் தண்டனையா மாத்த வாய்ப்பு இருக்குது. மரண தண்டனைனா தூக்குல போடுவாங்க. பட் அத குறைச்சு ஆயுள் தண்டனைனா 14 இயர்ஸ் வந்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அத குறைச்சு. அதுக்கு காரணங்கள் வந்து அந்த பொண்ணோட படிப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த பையன் அவனுக்கு விஷம் குடுக்கப்பட்டத அந்த பொண்ணு ஒத்துருக்கலாம். ஆனா அதனால தான் அவன் இறந்துட்டானாங்கிறதுக்கு வந்து சயன்டிஃபிக் எவிடன்ஸ் இல்ல. ஏன்னா அது நாளாயிருக்கு. அவன் வேற எதுலயாவது இறந்திருக்கலாம்னு ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் முன்வைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜெனரலாவே மரண தண்டனைக்கு அகைன்ஸ்ட் ஆனது தான் நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டமே. மோஸ்ட்டா அதுக்கு அகைன்ஸ்ட்டா தான் இருப்பாங்க. அப்போ மனித உரிமை பேசுறவங்க நெறைய பேர் இருப்பாங்கல்ல, ஹியூமன் ரைட்ஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ ஜெனரலாவே இந்த மரண தண்டனை வந்து பண்றதுக்கு வந்து கோர்ட் அகைன்ஸ்டா தான் இருக்கும். ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டமோட கோலே என்னன்னா, அவங்கள வந்து சீர்திருத்துறது தான். அவங்க தப்பு பண்ணவங்கள ரியலைஸ் பண்ண வச்சு மறுபடியும் சொசைட்டிக்குள்ள அனுப்புறது தான் ஒரு கோர்ட்டோட வேலை, ஒரு ஜுடிஷியல் சிஸ்டமோட வேலை, ஒரு நாட்டோட வேலையே அதுதான், ஒரு ஜெயிலோட வேலை அதுதான். அவங்கள வந்து நம்ம மரணத்துக்கு அனுப்புறதுங்கிறது அவங்கள திருத்தவே முடியாது. இதுக்கு மேல இவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அல்டிமேட்டா நீங்க தூக்குல தான் போடணுங்கிறவங்கள தான் வந்து இவங்கள திருத்தவே முடியாதுங்கிறவங்கள தான் அங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்கள கொண்டு போகுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா முந்தின கோர்ட் என்ன சொன்னா, இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்னு ஏன் சொல்லுச்சுன்னா, இந்த பொண்ணு ஒரு டைம் இத பண்ணல. மறுபடியும் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ல எவனாவது இவங்க கூட பிரச்சனை பண்ணாலும், இல்ல இவங்க வேணான்னு நெனச்சாலும் பிரச்சனை பண்ணணும்னு இல்ல. இவங்களுக்கு யாரையாவது ஒருத்தன வேணான்னு நெனச்சாலும், அவனுக்கும் இதே தான பண்ணுவாங்க. அப்ப மறுபடியும் பிளான் பண்ணி தான பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்னு சொல்றாங்க. இப்ப அதனால தான் கிரீஷ்மா சைடு என்ன சொல்றாங்கன்னா, இது ரேரஸ்ட் ஆஃப் ரேரே கிடையாது. இது நார்மலான ஒரு விஷயம். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இந்த கேஸ் ஆகுறவங்க வந்து நார்மல்னு சொல்லலைனாலும் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிடையாது. இட்ஸ் அ மிஸ்டேக்னா இட்ஸ் அ மிஸ்டேக். பட் இட்ஸ் நாட் எ ரேரஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்குன்னா, இப்ப இவ்ளோ நாள் வந்து இந்த கேஸ இவங்க எடுத்து, நடத்தி, ஒருத்தங்க வந்து ஒரு வேல்யூவ குடுத்து, இதுதான் கரெக்ட்ன்னு சொன்னா, அது இன்னொருத்தங்க ஓவர் ரூல் பண்ண முடியுதுங்கிறப்போ, நம்மளுக்கு ஒரு எண்டுல அப்போ இவ்ளோ டைம் நம்மளோட டாக்ஸ் மணி எல்லாமே மணி கரெக்ட்டா? இந்தியன் கவர்மெண்ட் நீங்களும் நானும் எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம். அந்த மணில தான் கோர்ட்ஸ் ரன் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து அப்போ என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல கிரீஷ்மா தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் கிரீஷ்மாவே ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே இருக்குது. பட் வாட் இஃப் தேர் இஸ் ஆல்வேஸ் எ சான்ஸ் கரெக்ட்டா? ஒருவேள அதுக்காக தான் வந்து கோர்ட் வந்து இந்த சிஸ்டம்ஸ உருவாக்கி வச்சிருக்காங்க. வீடியோ முடியிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த கேஸ் முடியிறப்போ மறுபடியும் இப்போ ஹை கோர்ட்டும் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன்லாம் ப்ராப்பரா வந்து ட்ரையல் நடத்துவாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ட்ரையல் நடத்துவாங்க. கேரளா சைடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து அவங்க போலீஸ் சைட்லேருந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவாங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து அண்ட் போலீஸ் சைடு வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாங்க எல்லாமே சயின்டிஃபிக்கா தான் பண்ணியிருக்கோம். இதுதான் மேட்டர். ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் அப்படிங்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாங்க. இவங்க இல்ல. இது வந்து மீடியா வந்து என்ன வில்லனா காமிச்சதுனால தான் எனக்கு இந்த தண்டனை குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிரீஷ்மா சொல்றாங்க. என்னோட பிரெடிக்ஷன் இந்த கேஸ் முடியிறப்போ கிரீஷ்மாவுக்கு ஒரு ஆயுள் தண்டனையா இது மாற வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா இத்தனை வருஷம் அப்படின்னு ஏதாவது ஒரு டேர்ம் வர வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து ஒரு மரண தண்டனை குடுக்க மாட்டாங்கங்கிறது தான் நான் வேணும் வேணாங்கிறத சொல்லல. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்றேன். பட் நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்கல. தெளிவா கேட்டுக்கோங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் எனக்கு இதை வந்து இன்ஸ்டாகிராமில் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. மதன் இதை பற்றி சொல்லி இந்த கேஸ் நான் மறுபடியும் போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தேங்க்ஸ் டு ஆல் த கேரளா எம்ஜி ஸ்குவாட். என்னால் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சு. நீங்கள் இந்த மாதிரி அடுத்து எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். மதன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக அங்கே ஃபாலோ பண்ண முடியும். சேம் அப்ளைஸ் டு ட்விட்டர், லிங்க்டின் எல்லாருமே. ஸோ I'll see you tomorrow. Until then, bye. Love you all. Take care. Cheers, MGs.